எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே டைரெக்டாக வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் என்னென்ன விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஐ மீன் பேங்கிங் ட்ரான்சாக்ஷனுக்கும் சொல்லுவாங்க. இந்த விஷயம்லாம் பண்ணால் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்க என்னன்றது நோட்டீஸ் அனுப்புவாங்க அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அது என்னன்றதை நான் சொல்லிடுறேன் இப்போ உங்களுக்கு. நோட் பண்ணி வச்சுங்க. கடைசியில் வந்து என்னன்றதை நான் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன். ஓகேங்களா? நம்ம வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் டெபாசிட் வந்து இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 10 லேக் மேலே பண்ணாங்க அப்படின்னா, அந்த இது வந்து நம்ம இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து கேஷ் டெபாசிட் இன் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அதுலேயும் வந்து 50 லேக்ஸ் மேலே பண்ணாங்க அப்படின்னா, அதுவும் வந்து நம்ம இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும். அப்புறம் பார்த்திங்கன்னா, கிரெடிட் கார்டு பில் பெய்டு இன் கேஷ் மூலிமா கிரெடிட் கார்டு பில் பேமெண்ட் வந்து 1 லேக் மேலே போச்சு அப்படின்னா, ஸோ அதுவும் கூட நம்ம இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் போகும். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா, டோட்டல் கிரெடிட் கார்டு பில் பேமெண்ட் 10 லேக் ப்ளஸ் 10 லட்சத்துக்கும் அதிகமாக போச்சு அப்படின்னா, அதுவும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் போகும். அப்புறம் வந்து பர்ச்சேஸ் ஆர் செல் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? அதான் அசைக்க முடியாத சொத்து இல்லை பர்ச்சேஸ் பண்ணுறோம், இல்லை சேல் பண்ணுறோம் 30 லட்சத்துக்கு மேலே அப்படின்னா, அதுவும் வந்து நோட்டிஃபிகேஷன் போகும். அப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து 10 லட்சத்துக்கு மேலே போடுறோம் அப்படின்னா, அதுவும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும். ஸோ அப்புறம் வந்து ஃபாரின் ட்ராவல் ஆர் ஃபாரெக்ஸ் பர்ச்சேஸ் 10 லட்சத்துக்கு மேலே, அதான் ஃபாரின் கண்ட்ரிக்கு நம்ம 10 லட்சம் மேலே இது பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணுறோம் அந்த அமௌண்ட்டுக்கு. அப்புறம் வந்து ஃபாரெக்ஸ் பர்ச்சேஸ், ஸோ அந்த விஷயத்துக்கும் வந்து போகும். இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஷேர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ், அதாவது ஷேர்ஸு அப்புறம் பாண்ட்ஸ் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10 லட்சத்துக்கு மேலே பண்ணுறவங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும். தென் கேஷ் கிஃப்ட் வித்தவுட் டாக்குமெண்டேஷன், கேஷ் கிஃப்டாக வித்தவுட் டாக்குமெண்டேஷனில் 50,000 மேலே போச்சு அப்படின்னா, ட்ரான்சாக்ஷன் இந்த காரணத்துக்காக அனுப்புகிறாங்க அப்படின்னா அதுவும் வந்து போகும். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயம்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஆமாம். ஸோ இது வந்து ரீசெண்டாக வந்து நம்ம இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலிமா நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது என்னென்னன்றதை இப்போ நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு லாஸ்ட்டு நம்ம வீடியோட கடைசியில் வந்து அந்த என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன். அதுவும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. அப்புறம் நம்ம வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நம்ம அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு எதாவது வேணும், அப்டேட்ஸ் வேணும், பேங்கிங் சம்மந்தமாக எதாவது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கேளுங்க. நம்ம அதுக்கான வீடியோஸை பண்ணி சப்போர்ட் பண்ணுவோம். கீப் சப்போர்ட். தேங்க்யூ.